ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துத்திக்கீரை கடையல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல இளம் கீரையாக எடுத்துக்கணும். துத்திக்கீரை இப்படி முன்னும் பின்னும் திருப்பி பார்த்துக்கணும். அதில் வந்து பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பூச்சி இருந்தால் அந்த இலையை தவிர்த்துருங்க. பூச்சி இல்லாத இலையாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல இளம் கீரையாக இருக்குது பாருங்கள். நல்ல இளம் கீரை அப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா முன்னும் பின்னும் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம முழு இலையாக பருப்பில் போடும்போது அந்தளவு சீக்கிரம் கடைஞ்சி வராது. அதனால் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி நம்ம போட்டோம்னா இந்த பருப்பு கீரையெல்லாம் நல்லா கடைஞ்சி வரும். பாருங்கள், இப்போ கீரையோட கொஞ்சம் பச்சை பருப்பு, மஞ்சள் தூள், சீரகம், அப்புறம் பச்சை மிளகா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட 2 தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது குக்கரில் வச்சுருக்கிறேன். பொதுவாக கீரைனா மண் சட்டியில் கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இங்கே மண் பாத்திரம் கிடைக்கிறதில்ல, அதனால் குக்கரில் தான் வச்சுக்கிறது. குக்கரில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் விடுங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பருப்பு கீரை இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட மத்து போட்டு கடைஞ்சிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பருப்பு கீரை எல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அது கூட 2 காஞ்ச மிளகாய், அது கூட 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சு வந்ததும் பருப்போடு சேர்த்துடலாம். இந்த துத்திக்கீரை வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இது இருக்குது. தொடர்ந்து 48 நாள் நீங்கள் சாப்பிடுங்க. மூல நோய் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுன்றதில்ல, அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கலாம். உணவே மருந்து. பாருங்கள், சூப்பராக இருக்கும். துத்திக்கீரை, அப்பளம், மோர் மிளகா.